அன்பிற்கினிய ஆம்பூர் வாக்காளர்களுக்கு ஆம்பூர் நகரத்தின் ஒரு முக்கியமான நபரை பற்றி பல்வேறு வினாக்களும் விமர்சனங்களும் இன்றைய தினம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற பல்வேறு சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. அது உண்மைதானா என்பதை அவரிடமே இன்றைக்கு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நேரடியாகவே பாயிண்ட்டுக்கு வரேன். சட்டமன்ற தேர்தல் மிகவும் சூடு பிடித்திருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு நீங்கள் அந்த வேட்பாளரை எதிர்ப்பதாகவும், உங்களுடைய எதிர்ப்பை மீறி திராவிட முன்னேற்ற கழகம் வில்வநாதன் அவர்களை மீண்டும் 3வது முறையாக வாய்ப்பளித்ததாகவும், எனவே உங்களுக்கு இதில் சற்றும் உடன்பாடு இல்லை என்றும் பலரும் ஒரு செய்தியை பரவலாக வாட்ஸ்அப்பில் பார்த்து குழம்பி போயிருக்கிறார்கள். உண்மையிலேயே நீங்கள் அப்படி திமுக தலைமைக்கு ஒரு ஆலோசனையை வழங்கினீர்களா, அல்லது உங்களுடைய ஆலோசனை நிராகரிக்கப்பட்டதா, உங்களுக்கு விருப்பமில்லாமல் தான் வில்வநாதன் அவர்கள் வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறாரா என்பதை மக்களுக்கு தெளிவாக சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நசீர் அஹமத், நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நானும் கூட இந்த வாட்ஸ்அப்பு அதிலெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். என் பேரை யூஸ் பண்ணி பல செய்திகள் பறந்து கொண்டு இருக்கிறது. நிறைய மெசேஜ் போயிட்டுருக்கு. நீங்கள் இதில் இப்போ கேட்டங்க என்ன, இது ஒரு நல்ல அக்கேஷன் நினைக்கிறேன். இதை ஜனங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் எதிர்த்தது எதான்னா, கட்சியிலையோ கட்சி தலைமையிலையோ சொல்லியிருக்கேன், மற்றவங்களுக்கும் சொல்லியிருக்கேன், நம்ம தொகுதியில் இருக்கப்பட்டவங்க தான் கேண்டிடேட்டாக இருக்கணும். அதுதான் முக்கியம் எனக்கு. அது யாராக இருக்கிறது பற்றி இல்லை. மற்ற ஊர்லேருந்து இங்கே நிற்கக்கூடாது, அது சரியில்லை. நாளைக்கு தேவைப்பட்டால் எம்எல்ஏன்னு வரும்போது 10 நிமிஷத்தில் வரணும், அரை மணியில் வரணும், வேலைக்கு வரணும், எது வரணும், அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் நான் மற்றவங்க சில பேர் அப்ரோச் பண்ணாங்க. மற்ற பார்ட்டிக்காரர்களும் பெரிய பெரிய லீடருக்கும் அப்ரோச் பண்ணாங்க என்கிட்ட. அவங்கள்ட்ட சொல்ல, இல்லைங்க, இது தொகுதிக்குள்ளே இருக்கப்பட்டவங்க இருந்தால் தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும், அதுக்கு என்னுடைய சப்போர்ட்டு இருக்காது என்று நான் ஓப்பனாக சொல்லியிருந்தேன் மற்றவங்களுக்கெல்லாம். அதனால 2-3 கட்சிக்காரியை கூட நிராகரித்து கூட என்னுடைய பர்சனலாக அவங்க கேட்டதுனால. ஆனால் நான் சொல்லுறதுனால அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. அது கட்சிக்கு தலைமையை சேர்ந்தது. இருந்தாலும் கூட அவங்க என்னை கேட்ட ஒப்பீனியன் கேட்கும்போது நான் சொல்ல, உள்ளூர் ஆளர் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் தான் சொல்ல. தவிர நான் எப்போவுமே இந்த ஆள் தான் இருக்கணும், இந்த மதத்தார் தான் இருக்கணும், இவர் தான் இருக்கணுன்ற பற்றி நான் எடுத்ததே இல்லை. எனக்கு நம்ம தொகுதியில் இருக்கப்பட்ட எல்லாருமே சமமானவங்க தான். இது இங்கே முக்கியம் அங்கே முக்கியம் இல்லைன்ற பற்றிலாம் கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிறவங்க, நம்ம தொகுதியில் இருக்கிறவங்க வேலை செய்கிறோம், கூப்பிட்டா வரணும், கொள்ளணும், அந்த மாதிரி இதுக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணேன். அதனால இந்த செய்தி சுத்தமாக தப்பான செய்தி. நான் அந்த மாதிரி பேசுனதும் கிடையாது, சொல்லுனதும் கிடையாது. ஜனங்களாக அதை இமேஜ் பண்ணிட்டாங்க, அது மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிட்டாங்க. கற்பனை தான் சொல்லும் தவிர ஒரு கதையாக எடுத்துக்கிறாங்க. அது யாராவது சில அட்வான்டேஜுக்காக சொல்லியிருக்கலாம், சில பேருக்கு ஏதாவது கோபமாக இருந்திருக்கலாம், எதுவும் அது தெரியாது, அவங்களுடைய பர்சனல். அது என் பேரை யூஸ் பண்ணாங்க. அதனால நான் நிராகரிக்கிறேன், 100% நிராகரிக்கிறேன். அது என்னுடைய ஒப்பீனியனே கிடையாது. பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நீங்கள் விளக்கம் அளித்திருக்கிறீங்க. அதிலும் குறிப்பாக உங்களை பற்றிய சில தவறான வதந்திகள் பரவக்கூடியதற்கு இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறீர்கள். அதற்காக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய அந்த விளக்கம் மக்களுக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ரொம்ப சுக்ரியா, ரொம்ப தேங்க்யூ வந்ததுக்காக. அதே நேரத்தில் நான் திரும்பவும் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன், என் பெயரை தயவு செய்து யூஸ் பண்ணாதேங்க, நான் நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க, ஊர் ஜனங்களுக்காக யூஸ் பண்ணுங்க. என் பேரை யூஸ் பண்ணி பேட் நியூஸை, தப்பான இது சொல்லாதீங்கன்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் திரும்ப ஜனங்களை. தேங்க்யூ.